நம்மளோட காரை துடைக்கிறதுக்காக புதுசாக வந்து அமேசான்லேருந்து ஒரு சாஃப்ட் மைக்ரோஃபைபர் கார் டஸ்டர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இந்த சாஃப்ட் மைக்ரோஃபைபர் கார் டஸ்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக 50% ஃப்ளாட் ஆஃபரில் கொடுக்குறாங்க. அதாவது அமேசானில் வந்து இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ணிங்கன்னா அது கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக பேக்கிங்கில் வேறு என்னலாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சாஃப்டான ப்ரஷ் உங்களுக்கு வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக மைக்ரோஃபைபர் மெட்டீரியல். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் போட்டிருக்கு. ஸோ அதில் வந்து சைனீஸில் இருக்குது. ஸோ மேட் இன் சைனா ப்ராடக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த மைக்ரோஃபைபர் பார்ட்டிகளை இப்போ வந்து பார்க்கலாம். அதாவது ப்ரஷ்ஷை பார்த்துட்டே தெரியும், இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் ஹோல்டரில் வந்து இந்த மைக்ரோஃபைபர் ப்ரஷ்லாம் வருது. ஸோ ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு பெரிய பெரிய த்ரெட் மாதிரி இருக்குது. வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ காரை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஹோல்டரும் கிடைக்குது. ஸோ இந்த ஹோல்டரை வந்து டேரெக்டாக ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் மாட்டி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக மாட்டி யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதோட ஹைட்டையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ப்ரஷ்ஷை வந்து இப்படி நான் இழுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து லாங்காக வந்து பெருசாக வந்து விரியும். அதாவது காரோட டாப் சைடு துடைக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கை வந்து அவ்வளோக்கு ரீச் ஆகாத இடத்தெல்லாம் இதே மாதிரியாக ஈஸியாக துடைக்க முடியும். மேலும் இந்த டஸ்டர் மூலமாக ஈஸியாக காரில் படிஞ்சிருக்க எல்லா விதமான தூசியும் வந்து ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ட்ரை டஸ்ட் மட்டும் தான் எடுக்க முடியும். அதாவது வந்து வெட் டஸ்ட் எடுக்க முடியாது. ஸோ ட்ரையாக இருந்துச்சுன்னா அது டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எந்த ஒரு இடத்துலையும் தொடச்சி ஈஸியாக எடுக்கலாம். காருக்கு எந்த விதமான ஸ்க்ராட்சும் ஆகாது. காரணம் வந்து ரொம்ப சாஃப்டான மைக்ரோஃபைபர் பார்ட்டிகல்ஸால் செஞ்சுருக்கிறதுனால நமக்கு வந்து காரில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது. மேலும் வந்து ஜஸ்ட் க்ளீன் பண்ணது பிறகு ஜஸ்ட் இப்படி உதர்னீங்களாலே போதும், அதுலேருந்து தூசி வரும். ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம் எவ்வளோக்குள்ள தூசி வருது அப்படிங்கிறத. ஸோ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே போயிடும். ஸோ இதே மாதிரியாக வந்து ஜஸ்ட் அந்த ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு உதறினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதமாக தூசி போயிடும். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது, தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாமல் ட்ரையாக வந்து துடைக்கிறதுக்கு மட்டும் தான் இந்த ப்ரஷ்ஷை தவிர, ஒருவேளை நீங்கள் வந்து தண்ணி போட்டு துடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரஷ் செட் ஆகாது. ஸோ இது வந்து டேரெக்டாக எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் வந்து காரை புதுசாக இருக்கணும்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, டஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி தொடச்சிட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி புதுசாக மாறிடும். ஸோ நோட் பண்ண விஷயம், ட்ரை கிளீனுக்கு மட்டும் இந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 320 ரூபா வருது. அமேசான் வெப்சைட்டில் சில நேரங்களில் ரேட் வந்து கம்மியாகவும் இருக்கும். ஸோ இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க நினச்சிங்கன்னா அந்த பை லிஸ்ட் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் கார் ப்ரஷ் டஸ்டரை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள்.